திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பிருக்கும் கடற்கரையில் கடந்த சில தினங்களாக கடல் நீர் அவ்வப்போது உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் 2 முக்கிய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொல்லியல் துறை பேராசிரியர்கள் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளனர். திருச்செந்தூர் உண்மையிலேயே அதிசய மண்தான் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக கல்வெட்டுகள் கிடைத்ததாக சிலாகிக்கின்றனர் பக்தர்கள். என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். திருச்செந்தூர் கடற்கரையில் அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் கடல் நீர் உள்வாங்குவது வழக்கமான நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலை நேரங்களில் கடல் நீர் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது. நேற்றைய தினம் கடல் நீர் சுமார் 80 அடிக்கு உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயாகோவில் வரை 500 மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. அப்போது பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதியில் நீராடிய போது 4 அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு தென்பட்டது. அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டாலும் கடலில் கிடந்ததால் அதில் இருந்த எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லை. இதற்கிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் மற்றும் பேராசிரியர் மதிவாணன் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர். மைதா மாவை வைத்து கல்வெட்டில் தடவி அதில் உள்ள எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படித்தனர். இதனை அங்கு சூழ்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் வியப்போடு பார்த்தனர். அந்த கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என தொடங்கியது. இந்த தீர்த்தத்தில் பங்கேற்றால் சொர்க்கம் செல்லலாம் என்றும் பொறிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக மொத்தமாக 15 வரிகள் பொறிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து கடற்கரை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்ட போது அந்த இடத்திலிருந்து அடுத்த 100 அடி தூரத்தில் மற்றொரு 4 அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் தென்பட்டது. அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் எதுவும் இல்லை. ஆனால் பொதுமக்கள் உதவியோடு அதனை புரட்டி போடப்பட்ட போது மறுபுறம் எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன. 17 வரிகள் பொறிக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டை எடுத்த போது பிதா தீர்த்தம் என்று வரிகள் தொடங்கின. இதையடுத்து ஆய்வு செய்த பேராசிரியர்கள் இந்த 2 கல்வெட்டுகளும் சுமார் 50 முதல் 100 ஆண்டுகளுக்கு உட்பட்டது எனவும் இவை நாழிக்கிணறு அருகே இருந்த பிற நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகளை குறிக்க நடப்பட்டவையாக இருக்கும் என்றும் தகவல் கூறினர்.